ராதிகா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை ஆட்சி கவிழ்ப்புக்காக கட்சி மாறச் சொல்லி பேரம் பேசியதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. இதன்படி நிபந்தனை ஜாமீனில் அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என அவர்களுக்கான நிபந்தனை விதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக அவர்கள் கையெழுத்திட வரவில்லை. இதனால் மீண்டும் சர்ச்சை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் நேற்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் தொகையை, இருநபர் ஜாமீன் தொகையை செலுத்தி அந்த முன்ஜாமீனுக்கான ஆவணங்களை அவர் சமர்ப்பித்தார். அதைத் தொடர்ந்து இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பல மாதங்களாக அவர் காவல் நிலையத்திலோ நீதிமன்றத்திலோ ஆஜராகாத அவருடைய சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோரும் முதன்முறையாக இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் குதிரை பேர வழக்கில் ஆஜராகி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் இன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்குமாரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திடக்கூடிய அந்த காட்சிகள் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக்கழக அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இளையராஜா உள்ளிட்ட ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பேரம் பேசியதாக யூடியூபர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த 11 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் அளித்த தூண்டுதலின் பேரில் தான் அல்லது அவர்கள் அளித்த பண பேரத்தின் அடிப்படையில் தான் எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்பட்டது. இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்குமாரும் கைது செய்யப்படுவார்கள் ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் என்ற செய்தி பரவியது. இதையடுத்து இது அரசியல் ரீதியான பழிவாங்கல் நடவடிக்கை என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைத்திருப்பதையொட்டி அவர் இன்று சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நிபந்தனை முன்ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று அந்த நிபந்தனைகளில் ஒன்றான திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திடும் அந்த பணிக்காக இன்று அவர் வந்திருக்கிறார். இன்று நிபந்தனை ஜாமீனில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக அவர்கள் இருவரும் செல்லக்கூடிய காட்சியை நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். அவர்கள் செந்தில் பாலாஜி மீதும் அவரது சகோதரர் அசோக்குமார் மீதும் ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு தொடரப்பட்டு அதில் முன்ஜாமீன் பெற்று இப்போது முதன்முறையாக இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இருவரும் கையெழுத்து இடுகின்றனர். தொடர்ச்சியாக நீதிமன்ற மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நாள்தோறும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவுக்கு இணங்க இன்று கையெழுத்திடுவதற்காக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் வருகை புரிந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னர் இந்த வழக்கு விசாரணையில் வரும் திங்கட்கிழமைக்கு பிறகு மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும். அதுவரை அவர்கள் நிபந்தனை ஜாமீனில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையெழுத்திடுவார்கள்.